அன்பானவர்களே, நீங்க விரும்புகிறத என்னிடத்தில் கேள் அப்படின்னு வசனம் இருக்கு. என்கிட்ட இல்லை, ஏசாமிட்ட. உங்களுடைய விருப்பத்தை நீங்க ஆண்டவர் இடத்துல கேளுங்க. இல்லை, ராத்திரியில சொப்பனத்துல சாலமோன் ராஜாக்கு ஆண்டவர் தரிசனமாகி நீ விரும்புறதை என்கிட்ட கேளுன்னா. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் திடீர்னு உங்க தரிசனத்துல வந்து என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்கணும்னு தெரியுமா? தென்காசியில் ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் தரிசனமாகி, மகளே உனக்கு என்ன வேணும் கேளுன்னா. அவங்க ஒரு சாக்லேட் கேட்டாங்க. சொப்பனத்தில் நடந்த உண்மை சம்பவம். அந்த மாதிரி ஒரு சாக்லேட் அவங்க லைஃப்பில் சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லி காலையில் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு வந்துதான் ஆத்திரம். இல்லை, நம்மளாம் ஆண்டவர் தரிசனமான என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நிறைய காரியங்களை யோசித்து வச்சுருக்கிறேன். நான் சில நாள் நினைப்பேன், என்கிட்ட ஒருவேளை ஆண்டவர் தரிசனமாகி மகனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார்னா, ஆண்டவரை எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடணும். உலகம் முழுசும் சுற்றினாலும் பரலோகத்துக்கு வந்துடணும். ஆனால் இங்கே இந்த மனிதன் என்ன கேட்டார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இவர் ஞானம் கேட்டார் அப்படின்னு சொல்லி. சரியா? உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன விருப்பத்தை கேட்க போகிறீங்க? ஓகேவா, ஞானத்தை கேட்போமா? ஒருவேளை அதை குறித்து நம்ம அடுத்த செய்தியில் என்ன செய்யலாம், தியானிக்கலாம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, இவர்களோடு கர்த்தர் இடைபடுங்க ஆண்டவரே. விருப்பத்தை என்கிட்ட கேளுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரை விரும்பி கேட்டா அதுக்கு பதில் உண்டு சுவாமி. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.